உன் பாவத்தை தலைமுறை தலைமுறையாய் நீ சுமந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பாரங்கள், எல்லா விதமான இருதயத்தின் கசப்புகள், எல்லா குரோதங்கள், எல்லா சாபத்தின் கட்டுக்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த இயேசு இந்த நாட்களும் கிராமத்திலும் வீட்டுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர் கட்டளையிட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகளே, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகளே. இந்த நாளோடு அந்த இயேசுவால் உன் வேதனைகளை, உன் துயரங்களை, உன் கஷ்டங்களை, உன் இருதயத்தில் நீ சுமக்கிற எல்லா இருதயத்தின் பாரங்களை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு கட்டளையிட முடியும். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, நீ சுமக்கிற அந்த பாரத்தை இயேசுவால் இறக்கி வைக்க முடியும். அம்மா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வம், நீ சுமக்கிற வருத்தம், நீ சுமக்கிற வேதனை, நீ சுமக்கிற பாரம், நீ சுமக்கிற கண்ணீர்கள், இவ்வளவு காலம் உன் வாழ்க்கையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா பிரிவினைகள், துக்கங்கள், மனஸ்தாபங்கள், நினைக்கலாம் மகளே, யார் என்னை உண்மையாய் நேசிப்பார்கள்? அநேக முறை, அநேக காலங்கள், அநேக நாட்கள், வருஷங்கள் நாங்கள் மனுஷர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிறோமே. நாங்கள் மனுஷர்களை நம்பி நம்பி அநேக தடவை எங்கள் இருதயங்கள் உடைக்கப்பட்டு போயிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, மனுஷர்களை போல உன் இருதயத்தை உடைத்து உன்னை ஏமாற்றாத ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் மாத்திரமே எங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். அவரால் மாத்திரமே எங்கள் இருதயத்தின் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகளே, நீ சுமக்கிற அந்த பாரத்தை உன் குடும்ப நபர்களால அல்லது உன் இரத்த உறவுகளால ஒரு எல்லை வரைக்கும் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் பேசுகிற அந்த நல்ல தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவால் உன் சகல போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் உன் இருதயத்தில் இருக்கிற பிரகாரம் அப்படியே புரிந்து கொண்டு உனக்கு ஒரு விடுதலையை, ஒரு துவக்கத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அம்மா, வேதனையோடு நீ வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். துக்கங்களோடு நீ வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இன்றோடு அந்த புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். வார்த்தை சொல்கிறது, மனுஷன் செய்கிற எல்லா பாவத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்கிறது, அது மரணம் என்று வார்த்தை சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பூமியில பிறந்த மனுஷர்களாகிய நாங்கள் என்றோ ஒரு நாள் மரித்துத்தான் போக வேண்டும். ஆனாலும் எங்கள் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. பிள்ளைகளே, 30, 35, 40, 45, 50 ஒரு கொஞ்ச கால பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து முடித்த பிற்பாடு எங்கள் சரீரம் மரித்து போய்விடும். ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. பூமியில் வாழ்கிற நாட்கள்ல மெய்யான தெய்வமாய் இயேசுவை அறிந்து உன் பாவத்தை விட்டு நீ பரிசுத்தமாய் வாழ்ந்த என்று சொன்னால் மரித்ததற்கு பின்பும் நித்திய வாழ்க்கையாகிய அந்த நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய இயேசுவோடு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே பிள்ளைகளே, இந்த பூமியின் வாழ்க்கையோடு மனுஷ வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நமக்காக அந்த தெய்வம் நித்திய ஜீவன் என்னும் அந்த நன்மையின் காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பூமியில வாழுகிற மனுஷன் பாவத்தை ருசித்து ருசித்து ஒவ்வொரு பாவத்தையும் பண்ணி விபச்சாரங்கள், குடிப்பழக்கம், சண்டைகள், பிரிவினைகள், ஒவ்வொரு பாவங்கள், அசுத்தங்கள், வேசித்தனங்கள், போதைப் பொருள் பாவனைகள், கொலைகள், ஒவ்வொரு பாவங்களையும் பண்ணி பண்ணி அவன் அந்த நித்திய ஜீவனை இழந்து போகிறான். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பை இழந்து போகிறான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. இதற்கு பிறகு தெய்வம் உனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அந்த அன்புள்ள தகப்பனுடைய அன்பை நீ மறிப்பதற்கு முதல் அறிந்து கொள்ளு. ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை இப்படியே ஒவ்வொரு நாளையும் கடப்பது போல அப்படியே ஓடி விடாது. ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் நிற்கும். அப்படி நிற்கும் போது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அன்றைக்கு நீ அறிந்து கொள்ளுவாய். அவருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போய் நிற்காது.
அந்த துயரங்கள், அந்த வேதனையின் காலங்களுக்குள் உன் ஆத்துமா பிரவேசிக்க கூடாது. அழிந்து போகிற பூமிக்குரிய வாழ்க்கையின் சுகபோகங்கள், ஆசபாசங்கள், பாவத்தை விரும்புகிற இருதயத்தினால் மெய்யான சமாதானத்தையும் நித்திய அன்பையும் உள்ள அன்புள்ள தகப்பனின் நாட்களை இழந்து போய் விடாதே மகனே, மகளே. இந்த கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஆனாலும் இந்த காலத்தில் அழியாத சமாதானத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன். இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கு அழியாத விடுதலையாகிய இயேசுவின் அன்பை குறித்து பேசுகிறேன். எங்களை வெட்கப்படுத்தாத, உண்மையா எங்களை நேசித்து எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் வாழ்க்கையின் சாபத்தை நிர்மூலமாக்கி ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்க அந்த இயேசுவால் முடியும். நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் ஜீவனோடு இருக்கிறார். உயிருள்ள தெய்வத்தின் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை பிள்ளைகளே. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பு எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை. ஒவ்வொரு வருஷமாக குடும்பமாய், சந்ததி சந்ததியாய் எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் நாங்கள் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாபத்தால் எங்கள் தலைமுறைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை தாய், எத்தனை தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எங்கள் பிள்ளைகள் குடிப்பழக்கத்தில் அழிந்து போகிறார்களே. ஐயோ, என் கணவன் குடிப்பழக்கத்தில் அழிகிறார்களே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கண்ணீரோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எதிர்காலத்தை குறித்த பயம், ராத்திரிகள் படுக்கும் பொழுது பயம், திகில், அந்த சாபம் இன்றைக்கும் உன்னை விடாமல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, இந்த நாள் அன்புள்ள தகப்பன் அந்த அன்பை உன் குடும்பங்களுக்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சமாதானமாய் பேச அவர் பிரியப்படுகிறார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி மெய்யான தெய்வமாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய அன்பு இன்றைக்கும் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பு ஒரு மனுஷனை வெட்கப்படுத்தாத அன்பு. அந்த அன்பு உன்னை காயப்படுத்தாத காயங்களை அது கட்டுகிற அன்பாயிருக்கிறது. இந்த நிமிஷம் நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்க நாங்கள் பாரப்படுகிறோம். யாரெல்லாம் செபிக்க விரும்புகிறீர்களோ எங்கள் ஒரு விஷயம் முன்பதாய் கடந்து வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக செபித்து நாங்கள் கடந்து போக போகிறோம். ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள் கடந்து வரலாம். நீங்கள் முன்பதாய் வரும்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்பான இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். வாங்க மகன். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனுள்ள தெய்வத்தின் வார்த்தைகள். அவர் அன்புள்ளவர் பிள்ளைகளே. அந்த இயேசுவின் அன்பு உன் குடும்பத்தின் வேதனையை மாற்றும். அந்த இயேசுவின் அன்பு உன் துக்கத்தை மாற்றும். இன்றைக்கு நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வியாதி உள்ளவர்கள், வருத்தம் உள்ளவர்கள், எப்பேற்பட்ட வருத்தமா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், நீ வா இந்த இடத்துக்கு. இயேசு உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா விதமான பொல்லாத அந்தகார கிரியைகள், எல்லா சாபங்கள், சாபத்தால் உண்டாக்கப்பட்ட வியாதிகள், குடும்ப ஆண்டவரை சண்டைகள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய விடுதலை வரும்படிக்கு செபிக்கிறோம். எல்லா சாப உடன்படிக்கைகள், எல்லா பாவத்தின் உடன்படிக்கைகள், இன்றைக்கு குடும்பங்கள் கண்ணீர்ல, அநேகர் வியாதிகள்ல, அநேகர் மரண பயத்துல ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே சுவாமி. ஆண்டவரே, இவர்களை விடுவிக்கும்படிக்கு நீங்க கல்வாரி சிலுவையில உங்க ஜீவனை கொடுத்தீங்க, ரத்தம் சிந்தீங்களே சுவாமி. சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமா எல்லா சாப உடன்படிக்கையிலும் நாங்கள் முறியடித்து செபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள நிம்மதி வருவதாக, வியாதிகள்ல இருக்கிறவர்களுடைய வியாதிகள் குணமாக்கப்படுவதாக, குடும்பங்களில குழப்பங்களும் சண்டைகளும் நீங்குவதாக.
ஆண்டவரே பரம்பரையா தொடருகிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கே ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உங்கள் கரங்கள் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்கள் குணாதிசி வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, விடுதலை கொடுக்கும் வல்லமை ஆண்டவரை இறங்குவதாக. இது முன்னேற்றங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க நன்மை செய்கிறவர், நீங்க நன்மை செய்கிற தகப்பன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்களுடைய